ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் விக்கி. நீங்கள் இன்னும் ஆர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் நிறையா டெக் வீடியோஸ் உங்களுக்காக இன்னும் காத்துக்கிட்டுருக்கு. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃப்ரீ இன்டர்நெட் ஏர்டெல் சிம் வச்சு நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்புறம் நான் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் ஃப்ரீ நெட் கிடைக்கும், நீங்களும் என்ஜாய் பண்ணலாம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஏர்டெல் சிம்மில் பேலன்ஸ் 10 பைசாக்குள்ளே இருக்கும் பாருங்கள். என் பேலன்ஸ் 10 பைசா கூட தான் இருக்குது. இப்போது நீங்கள் இந்த ஆப் ஏற்றிக்கணும். இந்த ஆப் வந்துட்டு ப்ளே ஸ்டோரில் இருக்குது, இல்லாட்டி நீங்கள் ப்ரௌசரில் சர்ச் பண்ணி ஏற்றிக்கோங்க. இந்த ஆப் ஏற்றினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நீங்கள் போக வேண்டியது உங்கள் யூசர் நேம் அக்கௌண்ட் கொடுத்து நீங்கள் சைன்இன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கனெக்ஷன் ப்ரோட்டோக்கால் பண்ணிங்கன்னா யூடிபி, டிசிபி, ஐசிஎம்பி இருக்குது. இதில் நீங்கள் டிசிபி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் வந்து போர்ட் செட்டிங்ஸ், ப்ராக்ஸி செட்டிங்ஸ் இது 2 இருக்கும். அதில் நீங்கள் போர்ட் செட்டிங்ஸ் போய்க்கோங்க. அதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு யூடிபி போர்ட் டிஃபால்ட்டில் இருக்கும், அதை அப்படியே விட்ருங்க. டிசிபி போர்ட் 443 இருக்குது, அதையும் அப்படியே விட்ருங்க. அடுத்து வந்தீங்கன்னா பின் டு லோக்கல் போர்ட் இருக்குது. அதில் நீங்கள் வந்துட்டு 8080 இந்த நம்பர் அடிக்கணும். என்னென்னு பார்த்துக்கோங்க, 8080. ஓகே, இந்த நம்பர் தான். அதை அடிச்சுட்டு நீங்கள் வெளியே வந்துடுங்க. அப்புறம் வந்து ஹெச்டிடிபி ஹெடர்ஸ் இதுக்குள்ளே நீங்கள் போங்க. இதுக்குள்ளே போனீங்கன்னா இது எனேபிள் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இது எனேபிள் இருக்குது. அது எனேபிள் பண்ணதுக்கப்புறம் இந்த இதை அடிங்க, ஹோஸ்ட் $1.airtel.in. அப்புறம் வந்து கீழே வந்துட்டு எக்ஸ், அதுக்கப்புறம் இதேமாதிரி எக்ஸ் ஆன்லைன் ஹோஸ்ட் இதேமாதிரி நீங்கள் டைப் பண்ணுங்கள். இது என்னங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன், இதை பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஓகே கொடுத்துருங்க, அவ்வளோதான். அது பின்னாடி வந்துட்டு சர்வர் நீங்கள் வந்து ஏதோ ஃப்ரீ சர்வர் வச்சுக்கலாம். ஃப்ரீ சர்வர் அந்த மாதிரி நிறையா இருக்குது. அந்த மாதிரி ஃப்ரீ சர்வர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரீ சர்வர் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் இன்டர்நெட் மொபைல் டேட்டாவோட ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணிங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், டவர் வரட்டும். டவர் 3G ஹெச்சில் இருக்குது. இப்போ கனெக்ட் பட்டன் கொடுத்தீங்கன்னா போதும், கனெக்ட் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான். நீங்கள் ஹோம் கூட வந்துட்டு நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஃப்ரீ இன்டர்நெட் வந்து இப்போ உங்களுக்கு வந்துருச்சு பார்த்தீங்களா, மெசேஜ் வருது பார்த்தீங்களா. ஃப்ரீ இன்டர்நெட் இப்போ கிளாஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கூட வேணால் போய் காமிக்கிறேன். பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்பீடாக லோட் ஆகுதுன்னு. நீங்கள் 3G 4G 2G என்ன ஹேக் வேணால் பயன்படுத்திக்கலாம். இந்த ஆப்புக்கான டேட்டா லிமிட் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு 250 MB. ஸோ நீங்கள் 250 MBக்குள்ளே தான் யூஸ் பண்ணணும். 250 MB தொட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆப்பை இதுக்கப்புறம் உங்களால் யூஸ் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் ப்ளீஸ் கொஞ்சம் கண்ட்ரோலில் யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது போல் அதிக நிறைய வீடியோ உங்களுக்காக காத்துட்ருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.